இயேசு என்பவர் யார்? மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவனுடைய குமாரன். இன்றைக்கு உலகம் என்ன சொல்லுகிறது? ஆவிக்குரிய வாழ்க்கையிலே கிறிஸ்தவர்களை வஞ்சிக்கும்படியாக இயேசு கிறிஸ்துவை ஒரு தூதன் என்று சொல்லி வீடு வீடாக ஏறியவர்களை வஞ்சிக்கக்கூடிய கடைசி காலத்தை நாம் பார்க்கிறோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது அவர் மெய்யான தேவன் என்று வேதம் சொல்லுகிறது. இவரே மெய்யான தேவன் என்று வேதம் சொல்லுகிறது. இயேசு என்றால் என்ன? நம்மை காப்பாற்ற வந்த கர்த்தர், நம்மை காப்பாற்ற வந்த தெய்வம் என்று அர்த்தம். சரி, அவர் எவ்வளவோ பாவம் மன்னித்தார், பாவத்தை சுமந்தார். ஆனால் அவர் பாவியாக இருந்தாரா? அவர் பாவம் செய்தாரா? என்னிலே பாவம் உண்டு என்று அவர் கேட்டபொழுது பதில் சொல்ல யாராவது இருந்தார்களா? அவரை சிலுவையில் அறைந்தவர்கள் என்ன சொன்னார்கள்? இந்த மனுஷன் ஒரு மெய்யாகவே நீதிமான், குற்றமற்றவன், பரிசுத்தன் என்று சாட்சி சொன்னார்களே. அப்படி என்றால் இவர் ஏன் கைவிட்டீர் என்று சொன்னார் என்றால், வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக, பழைய ஏற்பாட்டில் உள்ள தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறத்தக்கதாக ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொன்னார். இமை பொழுது உம்மை நான் கைவிட்டேன் என்று ஏசாயாவில் எழுதப்பட்டது எதற்காக? இந்த உலகத்தினுடைய ஒட்டுமொத்த பாவ இருளையும் இயேசு ஒருவராக சுமந்த பொழுது பாவத்தை பாராத பரலோக தேவன் நமக்காக இயேசுவை கைவிட்டார். நமக்காக இயேசு கைவிடப்பட்டார். என் அன்பான தேவ பிள்ளைகளை, எனக்காக உனக்காக இயேசு பாவத்தை சுமந்த பொழுது அவர் தேவனால் கைவிடப்பட்டார். அன்பானவர்களை, அதன் ஏன் என்னை கைவிட்டீர் என்று அவர் சொன்னார். பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருக்க நம்மை படைத்த தெய்வமும் மாம்சத்தில் வெளிப்பட்டார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசை தன்னுடைய மரணத்தினாலே ஜெயிக்கும்படிக்காக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்தார் என்பதை நாம் பார்க்கிறோம்.